ஓம் சாந்தி. 7/2/2025 வெள்ளிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நடமாடும் போதும் சுற்றி வரும்போதும் தந்தையின் நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். ஞானம் மற்றும் யோகம் மட்டுமே முக்கியமான இரண்டு விஷயங்கள் ஆகும். யோகம் என்றால் நினைவின் தொடர்பில் இருப்பது. எங்களுக்கு யோகத்தில் இருப்பதை கற்றுக் கொடுங்கள் என்று புத்திசாலி குழந்தைகள் சொல்ல மாட்டார்கள். தந்தை நினைவு செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டுமா என்ன? இது கற்பதற்கும் கற்றுத் தருவதற்குமான பாடசாலை. நினைவு செய்வதற்காக என்றுமே அமர்ந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் காரியங்களை செய்து கொண்டே தந்தையை நினைவு செய்வதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். குழந்தைகள் அறிவார்கள். ஆன்மீக தந்தை இந்த ரதத்தின் மூலம் நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். ஆத்மா என்பது முக்கியம். அதுவோ அழிவற்றது. சரீரம் அழியக்கூடியது. அஞ்ஞான காலத்தில் நான் ஆத்மா, இந்த சரீரத்தின் மூலம் பேசுகின்றேன் என்ற இந்த ஞானம் யாருக்கும் இருப்பதில்லை. தேக அபிமானத்தில் வந்துதான் பேசுகின்றனர். இப்போது நீங்கள் ஆத்மா அபிமானியாக ஆகியுள்ளீர்கள். நீங்கள் அறிவீர்கள், நான் இந்த சரீரத்தின் மூலம் பேசுகின்றேன். நாடகத்தின் அனுசாரமாக ஆத்மாக்கள் அசாந்தியாக உள்ளார்கள். ஆதலால் தந்தையினை அழைக்கின்றார்கள். ஏனென்றால் சாந்தி, சுகம் மற்றும் ஞானத்தின் கடலாக இருப்பவர் தந்தை ஆவார். தந்தை மூலம் நீங்கள் தந்தையை அறிந்து கொள்வதால் சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றியும் அறிந்து கொண்டு விட்டீர்கள். உங்களுக்கு அனைவற்றை காட்டிலும் அதிகமான குஷியே இதுதான். அதாவது நமக்கு பகவான் படிப்பு கற்பிக்கின்றார். ஆத்மா நட்சத்திரமாக உள்ளது, அதுபோல் பகவானும் நட்சத்திரம் போல் உள்ளார் என்பதை ஒரு பொழுதும் அறிந்திருக்கவில்லை. அவரும் ஆத்மாதான். ஆனால் அவரை பரம் ஆத்மா, சுப்ரீம் ஆத்மா என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அவர் ஒரு பொழுதும் புனர்ஜென்மத்தில் வருவதில்லை. எல்லையற்ற தந்தையிடமிருந்து உயர்ந்த பலனை அடைந்துள்ளோம். இந்த ஞானம் தேவதைகளிடமும் கிடையாது, சூத்ரர்களிடமும் கிடையாது. இந்த ஞானம் பிராமணர்களுக்குத்தான் கிடைக்கின்றது. டாக்டர் ஆஃப் பிலாசபி என்று கூறுகின்றார்கள். டாக்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஒரு தந்தை மட்டுமே. பாபா சஜ்ஜன் என்றும் சொல்லப்படுகின்றார் இல்லையா? சாது, சந்நியாசி முதலியவர்கள் ஒன்றும் சஜ்ஜன் என்று கூற முடியாது. ஆன்மீக சர்ஜன் ஒரு தந்தைதான். அவர் ஆத்மாவுக்கு ஞானம் என்ற ஊசியை போடுகின்றார். யோக பலத்தினால் நீங்கள் சதா ஆரோக்கியமானவர்களாக ஆகிறீர்கள். ஆத்மாக்களில் படிந்துள்ள விகாரங்களின் கரையை நீக்குவதற்கு தூய்மை இல்லாதவர்களை தூய்மைப்படுத்த சக்தி அளிப்பது. இதற்கான சக்தி பாபாவிடம்தான் உள்ளது. ஆல் மைட்டி, பதீத பாவன் ஒரு தந்தை மட்டுமே. அவரைத்தான் ஆல் மைட்டி என்று சொல்கின்றோமே தவிர எந்த மனிதனையும் சொல்ல முடியாது. டாக்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், டாக்டர் ஆஃப் பிலாசபி என்று ஏராளமான மனிதர்கள் உள்ளனர். ஸ்பிரிச்சுவல் டாக்டர் ஒரே ஒருவர்தான். நான் வந்திருப்பதே தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. பிறகு நீங்கள் ஏன் தூய்மையை இழக்கின்றீர்கள்? தூய்மையானவராக ஆகுங்கள். தூய்மை இல்லாதவர்களாக ஆகாதீர்கள். எங்களுக்கு ஆசிரியரை நினைப்பதற்கு சொல்லித்தாருங்கள் என்று மாணவர்கள் கேட்பார்களா என்ன? நினைவு செய்வதை கற்றுத் தருவதற்கான தேவை என்ன இருக்கின்றது? நீங்களோ வேலைகளை செய்து கொண்டே நினைவில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அரை கல்பத்திற்கு பிறகு நாயகன் கிடைத்துள்ளார். கணவர்தான் உனக்கு குரு, ஈஸ்வரன் அனைத்தும் என்று ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்யும் பொழுது, மாங்கல்யம் அணிவிக்கும் போது கூறி உறுதிமொழி எடுக்க வைக்கின்றார்கள். அதுவோ தேகதாரியின் நினைவாகின்றது.
இங்கு பதிகளுக்கெல்லாம் மேலான பதி நாம் அவரை நினைவு செய்ய வேண்டும். தந்தையை நாம் எவ்வாறு நினைவு செய்வது என்று கேள்விகளை கேட்கக்கூடாது. நீங்கள் அறிவீர்கள், நம்முடைய நோக்கம் குறிக்கோள் லக்ஷ்மி நாராயணன் ஆகுவது. ஆனால் படிக்காமல் அதுபோல் ஆக முடியாது. படித்து திறமைசாலியாக ஆக வேண்டும். அடிக்கடி தந்தையின் நினைவு என்பது நழுவிச் சென்று விடுகின்றது. ஆதலால் இதில் மிகுந்த முயற்சி தேவை. நீங்கள் ஒவ்வொருவரும் லட்சக்கணக்கானவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். காரியங்கள், தொழில்கள் முதலியவற்றை செய்தவாறே தந்தையின் நினைவில் இருக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பாபாவுடன் கூடவே செல்வதற்கு மற்றும் தூய்மையான உலகின் எஜமானன் ஆவதற்கு அவசியம் தூய்மை ஆக வேண்டும். உயர்ந்த பதவி பெறுவதற்காக அநேகருக்கு சேவை செய்ய வேண்டும். அநேகரை முன்னேற்ற வேண்டும். தூதுவராக ஆகி இந்த செய்தியை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். அன்பு என்ற மடியில் ஆத்மார்த்த சுகம் மற்றும் சர்வ சக்திகளின் அனுபவம் செய்யக்கூடிய யதார்த்த முயற்சியாளர்களாக ஆகுக. யார் யதார்த்த முயற்சியாளர்களோ அவர்கள் ஒருபொழுதும் கடின உழைப்பு அல்லது கலைப்பின் அனுபவம் செய்ய மாட்டார்கள். சதா அன்பில் மூழ்கியிருப்பார்கள். அவர்கள் சங்கல்பத்திலும் சமர்ப்பணம் ஆகிய காரணத்தினால் என்னை பாப் தாதா நடத்தி கொண்டிருக்கின்றார். கடின உழைப்பு என்ற பாதங்களினால் அல்ல, அன்பு என்ற அனுபவத்தை செய்வார்கள். அன்பு என்ற மடியில் நடந்து கொண்டிருக்கின்றேன். அன்பு என்ற மடியில் அனைத்து பிராப்திகளின் அனுபவம் ஏற்படுகின்ற காரணத்தினால் அவர்கள் நடக்க மாட்டார்கள். ஆனால் சதா குஷியில், ஆத்மார்த்த சுகத்தில், சர்வ சக்திகளின் அனுபவத்தில் பறந்து கொண்டே இருப்பார்கள். நம்பிக்கை என்ற அஸ்திவாரம் உறுதியாக இருந்தால் சிரேஷ்ட வாழ்க்கையின் அனுபவம் தானாகவே ஏற்படும். ஏகாந்தவாசி ஆகுங்கள். ஏகதா மற்றும் ஏகாகிரதாவினை தாரணையில் கொண்டு வாருங்கள். வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நடைமுறையில் அநேக தேசங்கள், அநேக மொழிகள், அநேக உருவங்கள் இருந்தாலும் அனைவரின் உள்ளத்திலும் ஒற்றுமை இருக்கின்றது அல்லவா? ஏனெனில் உள்ளத்தில் ஒரு தந்தை இருக்கின்றார். ஒரு ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவர்கள். அநேக மொழிகள் இருந்தாலும் கூட மனதின் பாடல், மனதின் மொழி என்பது ஒன்றுதான். நன்றி. நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.